السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தபஈன்கள், தபா தபஈன்கள், மேலும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நான் முதலிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இங்கு இஸ்லாமிய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறானோ, இதை போலவே நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வாழ்வியல் ஒழுக்கங்களுடைய தொடர் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய முதல் இரவிலிருந்து துவங்கி இன்றைய நாள் இந்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் முடிவடைகிறது. இன்றைய அமர்விலே நாம் இந்த ஒழுக்கங்களுடைய பல தொடராக அமர்வுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல ஒழுக்கங்களை பார்த்தோம். இதனுடைய இறுதி கட்டமாக, கடைசி ஒழுக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று எங்கே முதல் ஒழுக்கம் எதிலிருந்து ஆரம்பித்தோமோ, தூக்கமாக இருந்தது, மனிதன் தூங்கி எழும்பக்கூடிய ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் மனிதனுடைய கடைசி நேரம் மௌத்தாக இருக்கு. இந்த மௌத்திலிருந்து எந்த ஒரு மனிதனாலும் தப்பிக்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த மௌத் எல்லோருக்கும் வரும், இது நிச்சயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதான் சொல்றோம், எல்லாருக்கும் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸ், ஒவ்வொரு மனிதன் மௌத்தினுடைய சுவையை சுவைத்து தீருவான். அப்படி ஒரு மனிதன் மௌத் அடைந்து விட்டால் அவர்களுடைய வீட்டார்கள் அந்த மையத்தை கொண்டு எந்தெந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும், இந்த ஜனாசாவினுடைய ஒழுக்கங்கள் நாம் எப்படி பேண வேண்டும், என்ன விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும், இது இன்றைய அமர்விலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இதுல முதலாவது வரக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கமாக இருக்கிறது என்னவென்று பார்த்தால், சில நேரங்கள்ல அல்லாஹ் காப்பாற்றணும், நாம் பார்க்கிறோம் உடல்நிலை சரியில்லாம சக்கராத்துல் மௌத் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி நிலைமையில இருக்கும் பொழுது, அந்த நபர்களுக்கு யார் கடைசி தருணத்துல இருக்கிறாங்களோ, சக்கராத்துல் மௌத் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி நேரத்துல இருக்கும் பொழுது நமக்கு தெரிய வர வேண்டும், சரி இவங்களுடைய கடைசி நேரமா இருக்கு, ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காங்க, அல்லாஹ் அவங்களுக்கு லேசாகட்டும் இலகுவாகட்டும். இதே நேரத்துல அங்க சுற்றியுள்ள வீட்டார்களோ உறவினர்களோ அல்லது பார்க்க செல்லக்கூடிய முஸ்லிம் நபர்களோ, இவர்களது மீதான ஒரு கடமை ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர்களை கொண்டு யார் சக்கராத்துல் மௌத்ல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஷஹாதா கலிமாவை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை அவங்களுக்கு சொல்ல வேண்டி நாம வலியுறுத்தணும். எப்படின்னா, ஒன்று நாம படிக்கணும், நாம மட்டுமே படிக்கக்கூடாது. ஏன் நாம படிக்கணும்னா அவங்களுக்கு கேட்கணும், அவர்களுடைய காது செவித்தாழ்த்து அவர்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருந்தா நாம் அவர்களுக்கு சொல்லணும், நிச்சயமாக கலிமாவை படிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் படித்து கொண்டே இருங்க. அப்படி அவர்களால் படிக்க முடியலை,
அவ்வளவு இயலாமையான நிலைமை இருக்குன்னா நாம கொஞ்சம் சத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன், நம் அனைவருக்கும் தெரியும் இந்த மனிதனுடைய கடைசி சொற்கள், கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்கிறதோ நிச்சயமாக அல்லாஹ்விடம் அவர் சொர்க்கத்தை பெறுவார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மாதிரியான மௌத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். இந்த ஒழுக்கத்தை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் அங்கே இருக்கும் பொழுது பேணக்கூடிய முதல் ஒழுக்கம் இந்த கலிமாவை அந்த நபருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிகமாக அவரால் சொல்லாவிட்டாலுமே நாம் சொல்லி கொண்டிருக்கணும். அதை கேட்டு நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு அவரும் இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய சான்ஸ் இருக்கு. இது முதல் ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே இந்த ஜனாசாவினுடைய ஒழுக்கத்துல நம்ம பார்த்தா இரண்டாவது ஒழுக்கம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது, நாம் ஒரு மையத்தினுடைய வீட்டிற்கு செல்கிறோம், இல்லை நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும். முதல் விஷயம் நாம செய்கிறது, இந்த மையத்தை அடக்கம் பண்றதுல தாமதிக்க கூடாது. எந்தவித தாமதமும் ஏற்படக்கூடாது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த வீட்டில் ஒரு நாளோ அல்லது 12 மணி நேரமோ பாதி நாளோ இப்படி அந்த மையத்தை வச்சிருப்பாங்க. எல்லாரும் வந்து பார்க்கணும். கடைசி பார்வையா இருக்கு, இவரை பார்த்து இவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும், இவங்களை வந்து பார்க்கணும். இப்படிப்பட்ட பல ரீசன்ஸ், பல காரணங்களை கொண்டு நாம மையத்தை தத்ஃபீன் பண்றதுக்கோ அடக்கம் செய்யறதுக்கோ மிகவும் தாமதப்படுத்தும். ஆனா ரசூலுல்லாஹ் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க அடக்கம் செய்வதிலே, உங்களுடைய மையத்துகளை ஒருத்தர் இறந்து விட்டார்கள் என்றால் இந்த மையத்தை அடக்கம் செய்வதிலே நிச்சயமாக தாமதம் படுத்தாதீங்க, சீக்கிரம் படுத்துங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவர்கள் நல்லவர்களாக இருந்திருந்தால், அல்லாஹ் நம் அனைவருக்கும் சாலிஹாக மாற்றணும், நாம நல்லவர்களாக இருந்திருந்த அந்த மையத், அவர் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நிச்சயமாக அவர்களுடைய நிஅமத், அவர்களுடைய அருட்கொடை, அவர்களுடைய அனைத்து விதமான நல்ல விஷயங்களுமே அங்க காட்சி இருக்கு. நிச்சயமாக அங்க காத்து கொண்டு இருக்கு. இதுல இவங்களை தாமதப்படுத்தாதீங்க. ஏன், அந்த மையத்தும் என்ன நினைக்கும், நிச்சயமாக அல்லாஹ்னுடைய நியமத்துக்கு போய் நான் பார்ப்பேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல அருட்கொடை அங்க இருக்க கபர்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நல்ல மௌத்தாவை, ஒரு நல்ல சாலிஹான ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இவரை அடக்கம் செய்யறதுல எப்பவுமே தாமதப்படுத்தக்கூடாது. இதே மாதிரி ஒரு கெட்ட நபர் இறந்துட்டாருன்னா ரசூலுல்லாஹ் இதை கொண்டு சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு மையத்தையும் சீக்கிரம் அடக்கம் பண்ணிருங்க. ஏன், இந்த மாதிரியான ஒரு மையத் எது கெட்டதாக இருக்கிறதோ இவங்களை கொண்டு நீங்க வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. அல்லாஹ் அக்பர். மையத்தானதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம கெட்ட வழியில இருந்தா இந்த மாதிரியான நிலைமை ஏற்படும். அல்லாஹ் காப்பாற்றணும். நாம மையத்தை அடக்கம் செய்யறதுல நிச்சயமாக தாமதம் செய்யக்கூடாது. இது இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. கடைசி நேரத்துல இப்போ நிறைய இது இருக்கு, வீடியோ கால் இருக்கு, நீங்க வீடியோ காலோ அல்லது போட்டோ எடுத்து அனுப்போ, இந்த மாதிரி கடைசி கனவு பார்க்கிறதோ, கடைசி தீதாருன்னு சொல்லுவாங்க, கடைசி பார்வையை பார்க்கிறதோ, இது எல்லாமே இதை கொண்டு நீங்க செஞ்சுட்டு சீக்கிரம் மௌத்தாக்களை கொண்டு போய் அடக்கம் செய்யணும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கு. இதே போலவே இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம் என்னவென்று பார்த்தால், இஸ்லாம் தடுத்த சில பல விஷயங்கள் மையத்தை கொண்டு ஜனாசாவை முன்வைத்து விட்டு இஸ்லாம் தடுத்த பல விஷயங்களை கொண்டு நாம தவிர்த்து கொள்ளணும். இதுவும் ஒரு ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமா இருக்கு. எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா. 3 விஷயங்களை கொண்டு ஒரு மையத்தினுடைய வீட்டில இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதிரியான செயல்களை நாம நிச்சயமாக மையத்தினுடைய வீட்டுல செய்யவும் கூடாது. அது மையத்தினுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான செயல்களை கொண்டு நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்ன, லதமல் ஹுதூத், அதாவது நாம சில பேரை பார்க்கலாம், இது நிறைய முன் சென்ற காலங்கள்ல பல காலத்துல மக்கள் இதை செய்வாங்க. எந்த ஒரு மையத்தை வச்சிருக்கிறீங்களோ வந்த உடனே மூஞ்சில அடிச்சுக்கிட்டு தன்னுடைய கன்னங்களை காயப்படுத்திக்கிட்டு மூஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, சத்தமாக அழுவாங்க. இதை கொண்டு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. நிச்சயமாக யார் இப்படி செய்கிறார்களோ இவர்கள் லைஸ மின்னா, நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இவர்களுக்கு இடமில்லை, இவர் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. யார் இப்படி செய்து அழுகிறார்களோ, நிச்சயமாக அழுவரும் கஷ்டமான ஒரு தருணம் தான், மிகப்பெரிய ஒரு சோதனை. நம்ம வீட்டுல ஒரு மௌத் ஏற்படுகிறது. ஆனா இந்த நேரத்திலையுமே இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களை மேற்கொண்டு நாம என்ன செய்யணும்,
அந்த தருணத்தை நாம கழிக்கணும். அப்போ முதல் விஷயத்த சொல்றாங்க, சத்தம் போட்டு போட்டு அழுகுறதோ, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இவருடைய அந்த பிரிதலை தாங்க முடியாம தன்னுடைய கன்னங்களையோ தன்னுடைய கைகளையோ இல்ல சட்டையோ கிழிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான அழுதல் நிச்சயமாக இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஜாஹிலியா. நம்ம பார்க்கலாம், பழைய காலத்துல எல்லாம் ஒப்பாரி வைப்பதற்காகவே பல நபர்களை பல பெண்களை ஹையர் பண்ணி கொண்டு வருவாங்க. வந்து அவங்களுடைய வேலை என்ன, யார் எந்த மையத் இறந்திருக்கோ அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல ஒரு செயல்கள், இது எல்லாமே அவங்க சொல்லி சொல்லி அவங்க அதை கொண்டு அழுவாங்க, சத்தமாக அழுவாங்க. இப்போ இந்த மாதிரியான கல்ச்சர் இல்லைனாலுமே நம்மளுடைய உறவினர்கள்லயே சில பேர் இருப்பாங்க, வந்த உடனே சத்தமா அவங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுடைய நல்ல நல்ல அமல்களை சொல்லி அழுவாங்க. இவர் போயிட்டாரு, இப்படி ஆயிருச்சு இப்படின்னு சொல்லி பெரிய நஷ்டம் மாதிரி அழுவாங்க. இது நிச்சயமாக இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. ஆனா இஸ்லாம் அழுகவே கூடாதுன்னு சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன், ரசூலுல்லாஹுக்கே கண்ணீர் வந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனாக இருந்த இப்ராஹிம், இவர் இறந்துட்டாரு. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறாங்க. அந்த துக்கத்தை கொண்டு சஹாபாக்கள் எல்லாருமே பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் போய் கொண்டிருக்கு. கண்ணுல இருந்து ரசூலுல்லாஹுடைய கண்ணுல இருந்து தண்ணீர் போய் கொண்டிருக்கு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, யா ரசூலுல்லாஹ் நீங்க அழுவுறீங்களா, உங்களுடைய கண்கள்ல தண்ணீர் ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. நிச்சயமாக இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உள்ளங்கள்ல வைத்த ஒரு ரஹ்மத்தாக இருக்கு. இந்த ரஹ்மத்தை கொண்டு யார் வேணாலும் அழுவலாம். இதுதான் மனிதனுடைய இயற்கை இயல்பாக இருக்கு. அல்லாஹ் வச்சிருக்கா இந்த ரஹ்மத்தை. இந்த ரஹ்மத்தினால வரக்கூடிய கண்களுடைய கண்ணீர் இது. இந்த மாதிரியான கண்ணீர் நாம செய்யலாம். ஆனா மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அனுமதிக்கலையோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். சத்தமாக அழுவதோ அல்லது தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அழுவதோ, இந்த மாதிரியான செயல்கள் நிச்சயமாக ஜனாசாவை கொண்டு ஒரு மையத்தை கொண்டு இஸ்லாம் தடுக்கிறது. இந்த ஒழுக்கத்தை நாம பேணணும். இதை போலவே இஸ்லாம் நமக்கு மிக முக்கியமாக ஆண்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல அமலை கொண்டு நன்மையை பெறக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கான அவன் மீதான கடமையாகவும் காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக ஒரு மையத்து இருக்கு அப்படின்னா அந்த ஜனாசாவை நீங்க பின்பற்றி செல்லுங்க. நீங்க ஜனாசாவை பார்க்குறீங்க, உங்ககிட்ட நேரம் இருக்கு அப்படின்னா அந்த ஜனாசாவை பின்பற்றி நீங்கள் செல்லுங்க. ஏன், இந்த ஜனாசாவை பின்பற்றுதல் கூட அல்லாஹ்விடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை பெற்று தரும். எந்த அளவிற்குனா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஜனாசாவை பின்பற்றி செல்கிறார்களோ தொழுகை வரை, அதாவது ஜனாசாவுடைய தொழுகை வரை நாம பின்னாடி போறோம், ஜனாசா வைக்கப்படுகிறது, ஜனாசா தொழுகையை தொழுதற்கு பிறகு நாம வந்துடும், தொழுகை வரை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு ஒரு கிராத் நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே அந்த நபர் ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய நேரம் வரைக்கும் இருந்து கடைசி தருணம் வரைக்கும் அந்த மையத்தை அடக்கம் செய்ததற்கு பிறகு இவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக இந்த மனிதனுக்கு 2 கீராத் செலவுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, கீராத்னா யார் ரசூலுல்லாஹ், என்ன கீராத்னா எவ்வளவு பெரிய நன்மையா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அல் ஜபலைனில் அதீமைன். கீராத் என்றால் ஒரு கீராத் ஒரு மிகப்பெரிய மலை அளவுக்கான நன்மை அல்லாஹ் தருவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, உஹத் மலை அளவுக்கான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, நம்ம கிட்ட டைம் இருந்தாலுமே நம்மள பல பேர் ஜனாசா தொழுக மஸ்ஜித்ல வந்தாலுமே சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வெறும் நீங்க பின்பற்றி வாங்க, ஜனாசா தொழுகை தொழுவுங்க, உஹத் மலைக்கான நன்மையை எடுத்துட்டு கொள்ளுவோம். அல்லாஹ் அக்பர். இதை விட இலகுவான ஒரு மார்க்கம் எங்கேயாச்சும் இருக்குமா? வெறும் வந்து உங்களுடைய சகோதரரோ தோழரோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முசல்லியோ இவர்களுடைய ஜனாசாவுக்கு பின்னாடி நின்று தொழுகிறது, இது நம்ம மீது கடமை கூட. ஆனா ஒரு பகுதியில பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலை அளவுக்கு நன்மையை குவிச்சு தரான். சுப்ஹானல்லாஹ். அதே நாம அவர்களை அடக்கம் செய்யும் வரை இருந்து துஆ செய்துவிட்டு கிளம்பினால் அவர்களுக்கு 2 கீராத் 2 மலை அளவுக்கான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். யாருக்கு தான் நன்மை வேணாம்? இந்த மாதிரியான செயல் ஒழுக்கங்களை நாம நிச்சயமாக கைப்பற்றணும், பின்பற்றணும். இது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கு. இதே போலவே இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த
பாபினுடைய ஒரு ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த மையத்தினுடைய தவறாக இருந்தாலும் சரி, குறையாக இருந்தாலும் சரி, இந்த குறைகளையோ தவறுகளையோ நாம தவறுதலாக பேசக்கூடாது. இறந்துட்டாரு, அவருக்கு சில பல நன்மைகள் இருந்தாலுமே சில பல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். நம்மளாலும் சரி அல்லது நம்மளுடைய நண்பர்களாலும் சரி, இவங்களை கொண்டு மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, இறந்த மனிதனுடைய தீமைகளையோ அவர் செய்த சில பல தவறான காரியங்களையோ கொண்டு குறை பேசக்கூடாது. இஸ்லாம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, இதுக்கு மாறாக ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, உஸ்குரு மஹாசின மௌசாக்கும், உங்களுடைய மௌசாக்கள் மையீச்சுகள் யார் இறந்து விட்டார்களோ, உஸ்குரு மஹாசினக்கும், அவர்களுடைய நல்ல நல்ல விஷயங்களை பற்றி சொல்லுங்க, மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றி சொல்லுங்க, மாறாக குறைகளை சொல்லாதீங்க. ஏன் குறைகளை சொல்லக்கூடாது? இரண்டு நோக்கங்கள், இரண்டு காரணங்களையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க. லா தசுப்புல் அம்வாத், நீங்க மையீச்சுகளை இறந்தவர்களை நிச்சயமாக திட்டாதீங்க. லா தசுப், திட்டாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஇன்னஹும் கத் அஃது இலா மா தக்துமு, நிச்சயமாக அவர்கள் எந்த அமல்களை முன் சென்று செலுத்தி விட்டார்களோ, அதாவது அவர்கள் வாழக்கூடிய வாழ்நாளிலே அவர்கள் பல அமல்களை தனக்கு முன்பாக அனுப்பிட்டாங்க மறுமைக்கு. இப்போ அவங்க என்ன இருக்காங்க, மையச்சாக மாறி இறந்து விட்டு அந்த அமல்களுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இப்போ அவங்களுடைய அமல் அவங்களுக்காக இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க குறை சொல்வதாகவோ அவங்களை திட்டுவதாக இருந்தாலுமே சரி, இது எந்த வித பயன் அளிக்காது. மாறாக இஸ்லாம் இது தடுச்சிருக்கு. இன்னொரு நோக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தசுப்புல் அம்வாத் ஃபதுஸி அல் அஹ்யா, நிச்சயமாக மையத்துகளை இறந்து போனவர்களை திட்டாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபதுஸி அல் அஹ்யா, யார் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், அவர்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும், அவர்களுக்கு இது மன கஷ்டத்தை தரும். நிச்சயமாக அவரை திட்டுவதன் மூலம் உங்களுடைய உயிருடன் இருக்கக்கூடிய நண்பர்களை கூட காயப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. சுப்ஹானல்லாஹ், இது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய நல்ல ஒழுக்கங்களாக இருக்கு. நாம் எவ்வளவுதான் கெட்ட ஒரு மனிதனாக இருந்தாலுமே அவர்களுடைய தவறுகளை இறந்ததற்கு பிறகு சொல்லக்கூடாது. இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கம். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் இன்னொரு ஒழுக்கத்தையும் காட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் இவனுடைய தவறுகள் இவர்களுடைய குறைகள் எல்லாம் குறிப்பான அவங்க அளவுக்கே இருக்கும், அவங்க தவறான விஷயத்துல இருந்தாங்க, அவங்க தன்னுடைய தவறான தீங்கான விஷயங்கள்ல இருந்தாங்கன்னா இதை கொண்டு நம்ம பேசக்கூடாது. ஆனா அதே அவங்களுடைய தவறு அவங்களுடைய தீங்கு பொதுவாக இருந்தது, இதை பார்த்து மற்றவர்களும் அந்த வழியில போவாங்கன்னா இதை கொண்டு நாம் என்ன செய்யலாம், மாறாக மற்றவர்கள் கொண்டு தடுக்கலாம். இறந்தார் இல்லையா, இவர் இப்படி செய்தாரு, இது தவறான வழி, இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை காப்பாற்றணும், இந்த வழியை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க, இந்த வழியில சென்று இவரை மாதிரி நீங்க ஆயிடாதீங்க இப்படின்னு சொல்லி நாம ஒரு படிப்பினமுக்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லலாம். இது எங்கிருந்து நாம இந்த ஒழுக்கத்தை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவருக்கும் தெரிந்த மாதிரி ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்கள்ல இருந்து கடந்து சென்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நின்று அந்த 2 கபர்ல இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நமக்கு விலாவரியாக சொல்றாங்க. இவர்களுக்கு இந்த 2 கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட இந்த இருவருக்கு இந்த நேரத்துல அஸாப் இறங்கி கொண்டிருக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இவர்களை தண்டித்து கொண்டிருக்கிறான். ஆனா நிச்சயமாக இது சொல்லக்கூடாதுதான். ஆனா ஏன் இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நல்ல படைக்கணும், ஒரு நல்ல ஒரு ரீசன், நாம இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நாம பார்த்துருக்கிறோம். நாம கழிவறை செல்லும் பொழுது அந்த கழிவறையில உட்காரக்கூடிய பேணக்கூடிய ஒழுக்கங்களை பேணாவிட்டால் இந்த மாதிரியான ஒரு அஸாப் நடக்கும். இதே மாதிரி புறம் பேசினால் இந்த அஸாப் நடக்கும். இது நீங்க செய்யாதீங்க. இது பொதுவான தீமை, இது பொதுவான கஷ்டங்கள், பொதுவான ஒரு பாவமாக இருக்கு. இதை கொண்டு நாம தவிர்த்து கொள்ளணும். இங்க ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை கற்று தராங்க. நிச்சயமாக இது இவர்களை பின்பற்றி மற்றவர்களும் போய் செய்யறாங்கன்னா இதை கொண்டு நாம சொல்லலாம். இங்கே இஸ்லாம் இதை கொண்டு அனுமதிக்குது. இதே போலவே இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கங்களிலே மையத்தினுடைய ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மையத்தை நாம தஃபன் செய்வதற்கு பிறகு, அடக்கம் செய்வதற்கு பிறகு அங்க நின்று ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதிகமாக உங்களுடைய நண்பரோ உங்களுடைய உறவினரோ இந்த மையத்திற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும். ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியினுடைய இந்த கடைசி தருணத்தில் சென்று அவர்கள் அடக்கம் அடைந்ததற்கு பிறகு, அடக்கம் செய்ததற்கு பிறகு அவர்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும்,
உங்களுடைய நண்பர், உங்களுடைய சகோதரருக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏன்? ஃபஇன்னஹு அல்ஆன் யுஸ்அல், நிச்சயமாக இவருக்கு இப்பொழுது கேள்வி கேட்கப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல இருந்து தெரிந்து கொள்ளலாம், நாம அடக்கம் செஞ்சு ஒரு ஆறே ஸ்டெப்பு முன் வந்தா போதும் மலக்குமார்கள் வந்துருவாங்க, இவருடைய கேள்வி கணக்கு பதில் ஆரம்பிச்சோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக எந்த கேள்விக்காக எந்த பதிலிற்காக முழு வாழ்நாளையும் நாம செலவழிக்கிறோமோ அந்த தருணம் வந்து விட்டது உங்களுடைய சகோதரருக்கு. இந்த மையத்திற்காக யாரை நீங்க அடக்கம் செய்தீர்களோ இவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்க. இது நிச்சயமாக நாம செய்யக்கூடியதாக இருக்கணும். போறோம், அடக்கம் செய்யறோம், உடனடியாக கிளம்பி வந்துடக்கூடாது. மாறாக அங்க நின்று கொஞ்சம் சில நிமிடங்கள், சில நேரம் அங்க நின்று அவருக்காக, அவர் தூரமான ஒரு சகோதரனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நமக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாலுமே நாம நின்று அவருக்கு சிறிதளவு ஆச்சு இஸ்திக்ஃபார் செய்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் தேட வேண்டும். இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய நம் அனைவருக்கும் பொதுவான ஒரு ஒழுக்கமாக இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய மௌத்தாக்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பை தேடுங்க. இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை கொண்டு சொல்றாங்க, ஏன் நாம இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்னா, இறந்ததற்கு பிறகு நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களிலே முதல் விஷயம் இஸ்திக்ஃபாராக தான் இருக்கு. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரான். எப்படின்னா, குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய முன் சென்ற சமுதாயத்தினர்கள், சஹாபாக்கள், சலஃபுமார்கள், உலமாக்கள், இவர்களுக்காக நாம செய்யக்கூடிய ஒரு கடமையாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன் ரப்பனா. நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் தனக்கு முன் சென்றிய சமுதாயத்தினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சலஃபுமார்கள், இவர்களுக்காக வேண்டி இவருக்கு பின் வரக்கூடிய சமுதாயம், அதாவது நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய கடமை என்ன? யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் முதல் துஆவே அல்லாஹ் இது சொல்றான். யகூலூன், இவங்க என்ன துஆ கேட்பாங்க? அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எனக்கு முன்பாக சென்ற அனைத்து நபர்கள், அனைத்து சலஃபு சாலிஹின், அனைத்து முஸ்லிம்களுக்குமே அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சு விடையாக அல்லாஹ். இது அல்லாஹ்வே நமக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரா. நாம நமக்கு முன் சென்றிய, நமக்கு முன்பாக மௌத்தான அனைத்து முஸ்லிம்களின் மீதும் செய்யக்கூடிய ஒரு கட்டாய கடமை துஆ அப்படின்னா இஸ்திக்ஃபாராக இருக்கு. இது நாம செய்யணும், இந்த ஒழுக்கத்தை நாம பேணணும். இதே போல இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய இந்த ஜனாசாவுடைய ஒழுக்கங்களிலே, மையத்தினுடைய ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல ஒழுக்கம்னு சொல்லலாம். எந்த நேரம் ஒரு நபருடைய வீட்டில் மவுத் ஏற்பட்டிருக்கோ, நிச்சயமாக அவர்கள் என்ன செய்யணும், ஏது செய்யணும், எந்தெந்த ஏற்பாடுகள் செய்யணும், எதுவுமே அவங்களுடைய சிந்தனைக்கு வராது. ஏன்? அந்த நேரம் மிகவும் அவங்க கஷ்டத்திலேயோ துன்பத்திலேயோ சோதனையில உள்ளாக்கப்பட்டக்கூடிய அந்த நேரமாக இருக்கு. இந்த மாதிரியான தருணங்கள்ல அவர்களுக்கு நாம முன் சென்று நாம வழிகாட்டணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி. இதே போலதான் ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. நிச்சயமாக உங்களுடைய சகோதரரோ நண்பரோ உறவினர்களோடைய வீட்டுல இந்த மாதிரியான ஒரு தருணம் ஏற்பட்டு விட்டால் நீங்க அவர்களுக்கு உணவு வசதியை செய்து தாங்க. என்ன செய்யணும்? இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது, ரசூலுல்லாஹும் இதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டளையிடுறாங்க, நிச்சயமாக நீங்க என்ன செய்யுங்க? சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இஸ்னாயு தாயம் அலி ஆலி ஜாஃபர், ஜாஃபருடைய வீட்டார்களுக்கு நீங்க உணவு தயாரித்து கொடுங்க. ஏன்? ஏன்னா அவர்களுடைய இன்னைக்கு இந்த நாளுக்கு ஃபகத் அதாஹும் மா யஷ்கலுஹும், நிச்சயமாக இந்த நாள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டு விட்டது, அவர்களால் அதுல இருந்து மீண்டு வர முடியாது. ஆனா நம்ம சமுதாயத்துல என்ன பார்க்கிறோம்? இது அப்படியே உல்டாவா நடக்கும். வந்தவங்களுக்கு அந்த மையத்தினுடைய வீட்டார்கள் உணவு கொடுப்பாங்க, ஆனா நாம அவங்களுக்கு கொடுப்பதில்லை. இது நிச்சயமாக தவறு. நாம மையத்தினுடைய வீட்டுல போறோம்னா நாம ஒரு படி மேல சென்று, இல்ல அவங்களுடைய அண்டை வீட்டார்களோ உறவினர்களோ நெருங்கிய நண்பர்களோ இவங்க என்ன செய்யணும்? வந்தவர்களை கவனித்து, இல்ல அவர்களுக்கு உணவு தரணுமோ, மையத்தினுடைய வீட்டார்களுக்கு உணவு தரணுமோ, இதை நாம கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கமாக இருக்கு. மாறாக அவங்க தந்தா நாம சாப்பிட்டு வரக்கூடாது. இது இப்போ நடக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கல்ச்சராக மாறிவிட்டது. அல்லாஹ் காப்பாற்றணும். ஆகையால நாம பார்க்கிறோம், நம்மளுடைய அண்டை வீட்டார்கள் உறவினர்களுடைய வீட்டுல இவ்வளவு பெரிய ஒரு சோதனை இருக்குன்னா நிச்சயமாக நாம முன் வந்து அவர்களுக்கு உணவை செய்து தர வேண்டும். இதை போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம், ஒரு ஜனாசாவை பார்த்தா என்ன செய்யணும்னா,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா ரஅய்தல் ஜனாஸா ஃபகூமு, நீங்க ஜனாசாவை பார்த்து விட்டீர்கள் என்றால், பொதுவான நேரத்தில் ஜனாசாவை பின்பற்றணும்னு இல்லை, நாம போயிட்டு இருக்கோம் நம்ம வேலையா, முன்னாடியில இருந்து எதிரில இருந்து ஒரு ஜனாசா வருகிறது என்றால் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இதா ரஅய்துமுல் ஜனாஸா, நீங்க ஜனாசாவை பார்த்து விட்டீர்கள் என்றால் ஃபகூமு, நீங்க நின்று விடுங்கள். ஏன்? அந்த ஜனாசா ஒரு இஸ்லாமிய மனிதனுடைய ஜனாசா, ஆணோ பெண்ணோ. இது இஸ்லாம் எந்த அளவிற்கு நல்ல ஒழுக்கத்தை கட்சி தருது பாருங்க. ஒரு நபர் இறந்து விட்டதற்கு பிறகு கூட அவர்களுடைய உடலுக்கு இஸ்லாம் கண்ணியம் கொடுக்க சொல்லுது. இதனாலதான் இந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. நாம ஜனாசாவை பார்த்த உடனே வாகனத்துல போயிட்டு இருக்கோம்னா நிப்பாட்டி ஓரத்துல நிப்பாட்டி டிராபிக் ஆகிடாம ஓரத்துல நிப்பாட்டி நாம நின்று விடணும். அந்த ஜனாசா கடந்து சென்றதற்கு பிறகு நாம நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். இது பொதுவான ஒரு ஒழுக்கம். இதுவே நாம அந்த ஜனாசாவை பின்பற்றி கொண்டு செல்கிறோம்னா, இங்கேயும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. நாம ஜனாசாவை பின்பற்றி செல்லக்கூடிய இந்த தருணத்துல எந்த நேரம் வரைக்கும் நாம உட்காரக்கூடாதுன்னா, ஹத்தா தூதஉ, அதாவது நாம ஜனாசாவை பின்பற்றி கொண்டு செல்கிறோம். இந்த மாதிரியான தருணத்துல அந்த ஜனாசாவை கொண்டு வந்து மஸ்ஜித்லயோ அல்லது அடக்கஸ்தானம் கபர்ஸ்தானத்திலேயோ அந்த ஜனாசாவை கீழே வைக்கிற வரைக்கும் நாம உட்காரக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் கற்று தரக்கூடிய ஒழுக்கமாக இருக்கு. அதுக்கு முன்பாகவே உட்கார்றதோ அல்லது போய் ரெஸ்ட் எடுக்கிறதோ இது இருக்கக்கூடாது. ஜனாசாவை கொண்டு போய் முதல்ல வைக்கிறோமா, அதற்கு பிறகே நாம உட்காரணும். இது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதே போலவே இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய நல்ல ஒழுக்கத்துல நாம மையத்தை உள்ள இறங்கி அடக்கம் செய்யும் பொழுது இறங்கின உடனே வைக்கிறோம். அதுல இரு விஷயங்கள் இஸ்லாம் அந்த ஒழுக்கத்தை காண்பிக்குது. ஒண்ணு, அந்த மையத்தினுடைய அந்த முகம் கிபிலாவின் பக்கம் இருக்கும். இது நம்ம அனைவருக்கும் தெரியும். இதே போலவே யார் உள்ள இறங்கிய கபருக்குள்ள அந்த மையத்தை வைக்கிறாங்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த துஆவை ஓதி வைக்கணும். பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக அந்த நேரத்திலுமே கலிமை ஷஹாதத் அப்படின்னு சொல்லி அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இந்த மஸ்னூனான ஒரு துஆ, ரசூலுல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய இந்த துஆவை நம்ம பேணி சொல்லணும். பிஸ்மில்லாஹி அலா சுன்னதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லி நாம் அந்த மையத்தை வைக்கணும் கிபிலாவின் பக்கத்துல. இதே போலவே இறுதியாக நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒழுக்கம். இப்போ நம்மளுடைய சமுதாயத்துல இந்த மாதிரியான ஒழுக்கங்களை பேணிட்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாசா அடக்கம் செய்ததற்கு பிறகு அங்க நின்று மௌத்தை பற்றியோ இல்லை இந்த வாழ்க்கையினுடைய கடைசி காலத்தை பற்றியோ நாம நம்மளுடைய சகோதரருக்கு ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ இந்த மாதிரியான போதனைகள் செய்யணும், நசீஹத் செய்யணும். இது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்சாரி சஹாபி இவர் இறந்ததற்கு பிறகு மதீனாவில் இருந்த ஒரு அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசா கொண்டு அடக்கஸ்தானத்துக்கு போனாங்க. அவர்கள் அடக்கம் செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அங்கே அமர்ந்து விட்டார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்களும் ரசூலுல்லாஹ்விற்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டோம். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மவுத் என்றால் என்ன, ஒரு மனிதன் மவுத் அடைவதற்கு பிறகு என்னென்ன நடக்கும், முன்கர் நக்கீர் வந்து எந்த கேள்விகளை கேட்பாங்க, மேலும் இவர்கள் இன்னொரு கஃபன் துணியை கொண்டு வந்து நம்மளுடைய இந்த ரூஹை எடுத்து விட்டதற்கு பிறகு கொண்டு செல்வார்கள் அல்லாஹ்விடம். அங்க நல்ல ரூஹாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் வானத்துல கொண்டு வர சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து அந்த ரூஹ அல்லாஹ் தூக்கி பூமியில எறிவான். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட பல நல்ல போதனைகளை நசீஹத்களை ரசூலுல்லாஹ் அவர்கள் அங்கே செய்வார்கள். இது நிச்சயமாக நாம பேணணும். கடைசியாக இது தெரிந்து கொள்ளணும், ஜனாசாவினுடைய சட்டங்களை புரிந்து கொள்ளணும். அட்லீஸ்ட் ஜனாசா தொழுகையினுடைய முறையாச்சு தெரிந்து கொள்ளணும். எவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு நிலைமையா இருக்குன்னா, தங்களுடைய அந்த வீட்டுல அப்பா இறந்திருப்பாரு, அல்லாஹ் காப்பாற்றணும், இல்ல அம்மா இறந்திருப்பாங்க, பாட்டி தாத்தா, அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞன் அவனுக்கு ஜனாசாவுடைய தொழுகை சொல்ல தெரியாது. அங்க எத்தனையோ பேர் ஆஃபர் பண்ணுவாங்க, வாங்க நீங்க வந்து ஜனாசா தொழுகை சொல்லுவாங்க. கடைசி தொழுகை அவர்கள் மீதான ஒரு இஸ்திக்ஃபார் செய்யறது, துவா செய்யறதுக்காக ஒரு நல்ல தருணம். அந்த தருணத்துல கூட இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய முஸ்லிம்களுக்கு இந்த ஜனாசா தொழுகை எப்படி தொழுகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு புரியாது. இதனாலேயே இந்த ஒரு சான்ஸை கட்டி கழிச்சிருவாங்க. எல்லாம் காப்பாற்றணும். இந்த ஜனாசா தொழுகை பொதுவாக பார்க்க போனா 4 தக்பீர்கள் தான். முதல் தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், 2வது தக்பீர்ல தரூத், 3வதுல துஆ. ஜனாசாவிற்கான பல துஆக்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது அல்லாஹும்ம அஹ்யைதனா, அந்த துஆ இருக்கு. இந்த மாதிரி துஆ ஓதி விட்டு 4வது தக்பீர்ல சலாம். இவ்வளவுதான்.
இதை நாம நிச்சயமாக பேணணும். அந்த துஆக்களை தெரிந்து கொண்டு அதை ஓதுபவர்களாக நாம் இருக்கணும். நம்ம வீட்டுடைய ஜனாசாவாக இருந்தாலுமே நாம முன் நின்று இந்த ஜனாசாவை தொழ வைக்கக்கூடிய நிலைமையில நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்ட அனைத்து ஒழுக்கங்களின் மீது அமல் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொடரிலே முதல் ஒழுக்கத்திலிருந்து இன்றைய நாள் கடைசி ஒழுக்கம் வரை எத்தனை ஒழுக்கங்களை நாம் கேட்டோமோ இதன் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.